உங்களுக்கு செங்கிப்பட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணுமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். திருச்சி நேஷனல் ஹைவேஸ் ரோட்டு மேலேயே என்எஸ்பி நகர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சதுரடி வந்து 6 பிளாட்லேருந்து 1 பிளாட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கு செங்கிப்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. மொத்தம் ஒரு 5 ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். ரேட் வந்து வெறும் 1600 தான். சரிங்களா? பெஸ்ட்டாக கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 1600 ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இதாங்க செங்கிப்பட்டியோட மெயின் பஸ் ஸ்டாப்பிங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி நேஷ்னல் ஹைவேஸ் ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா லெஃப்ட்டில் எல்லாமே கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி தான். இதாங்க என்எஸ்பி நகர்னு போர்டு இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு தான். எல்லாமே டிடிசி ரோடு, ரெராப் ரோடு எல்லாமே வாங்கியிருக்கு. இதான் லேஅவுட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஆல்மோஸ்ட் ஒரு போட்ட 1 வீக்லேயே இந்த லேஅவுட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ரேட்டு சொல்லும்போது டக்குன்னு சேல் ஆயிடுச்சு. இதில் ரீசேலுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்பர்ட்டி வருது. 26ஆம் நம்பர்லேருந்து 34ஆம் நம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதாங்க லேஅவுட்டு. ஸோ அப்படியே போனோம் அப்படின்னாக்கா திருச்சி பைபாஸ் தான். இப்போ தெரியுதுல்ல. ஃப்யூச்சரில் இது கமர்ஷியலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து தஞ்சாவூர் ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர் கரெக்டாக. ரைட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா திருச்சி 30 கிலோமீட்டர் வரும். ரேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1600 சொல்கிறாங்க. ரேட் கம்மி பண்ணி பேசிக்கலாம். தேங்க்யூ.